ஆனாலும் இதையெல்லாம் நம்ம நினைவு கூறணும். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் எனக்கு பட்ட பாடுகள், என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை மீட்டு கொண்டார், எவ்வளவு அன்பா நேசிக்கிறார், எல்லாத்தையும் நம்ம எல்லா நாளிலும் உணர்ந்து கொள்ளணும். நான்காவது, இந்த அன்புல நிலைத்திருக்க நம்மளும் அன்புள்ளவர்களா இருக்க யோவான் 15:10 வாசிக்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்களாக. எப்படி பிதா இயேசுவை நேசிச்சாரோ அதே போல இயேசுவை நம்ம நேசிக்கணுமா? எப்படி பிதாவுடைய கற்பனைகளை இயேசு கை கொள்ளுகிறாரோ அதே போல இயேசுவின் கற்பனைகளை நாமும் கை கொள்ள வேண்டுமா? அவர் விரும்புகிற பிரகாரம் அப்படி நடந்து கொண்டோனாதான் நம்ம அன்புள்ளவர்களா இருக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ், உன் தேவனாகிய கர்த்தரை மீண்டும் மீண்டும் அதே தான், அன்பு கூறுவாயாக. அப்போ இயேசு நமக்கு கொடுத்த அந்த கற்பனையில் நம்ம கரெக்டாக நிலைத்திருந்தோன்னா, கரெக்டாக அந்த கற்பனையை கை கொண்டுட்டோன்னா நம்ம அன்பில் நடந்து கொள்ளுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அவருக்கு எது பிரியமா இருக்கும்? எது அவருக்கு பிரியம்? எது ஆண்டவருக்கு பிரியம்? நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வாங்குறதுல ஆண்டவருக்கு பிரியமா? நான் இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுல ஆண்டவருக்கு பிரியமா? எல்லா நேரத்திலையும் நம்ம யோசிக்கணும், சோதித்து பார்க்கணும், இது ஆண்டவருக்கு பிரியமா, இது ஆண்டவருக்கு பிரியமா, இது ஆண்டவருக்கு பிரியமா? சினிமா பாடல் கேட்பது ஆண்டவருக்கு பிரியமா? சீரியல் பார்ப்பது ஆண்டவருக்கு பிரியமா? சினிமா பார்க்கறது ஆண்டவருக்கு பிரியமா? பொய் சொல்றது ஆண்டவருக்கு பிரியமா? எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் நம்ம சோதித்து அறியணும், ஆண்டவருக்கு இது பிரியமா, ஆண்டவருக்கு இது பிரியமா? அநேக கிறிஸ்தவர்கள் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் உட்கார்றாங்க, பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது பிரியம்னு நம்ம சோதித்து அறியணும். அக்கா, நான் சினிமா பார்க்கலாமா? சிஸ்டர், நான் சினிமா பார்க்கலாமா? நான் வீட்டில் உட்காந்து தான் பார்க்குறேன், தியேட்டருக்கு போய் பார்க்குறது இல்லை சிஸ்டர், நான் வீட்டில் உட்காந்து தான் பார்க்குறேன். ஏசு உங்களோட உட்காந்து பார்ப்பாரா? இல்லை, நல்ல விஷயம்தான் சொல்கிறாங்க, சமுதாயத்துக்கு நல்லது சொல்கிறாங்க, நான் அந்த கருத்துள்ள படம் தான் பார்க்குறேன். ஆண்டவர் அதை உட்காந்து பார்க்கலாமா? ஆண்டவர் உங்களோட உட்காந்து பார்ப்பாருன்னா நீங்கள் பாருங்கள். இதுதான் என்னோட பதில் எப்பயுமே. ஊரில் இருக்கிற வம்பை எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து ஒரு டிவி ஷோவில் நடத்துகிறான். அவன் சண்டை போடுறது, இவன் சண்டை போடுறது, அதுக்கு ஒரு நடுவர். இது பார்க்கலாமா? நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த கிரியை தான் நம்ம வீட்டில் நடக்கும். சண்டை போடுறதே பார்த்துட்டு இருந்து பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஆனால் அன்புள்ளதை நீங்கள் பாருங்களேன், உங்கள் வீட்டில் அன்பாக தான் இருக்கும். அதுக்காக நான் உட்காந்து எல்லா லவ் படமும் பாருங்க அப்படி சொல்லலை. நம்ம என்ன பார்க்குறோமோ ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, ஆண்டவருடைய பாடலை கேளுங்க, அது உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும், அது உங்களோட வீட்டில் கிரியை செய்யும். எப்போ பாரு சண்டை போடுறதையே பார்த்து பார்த்து பார்த்து. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேல் வீட்டில் குடியிருந்தாங்க, அவங்க பேரே நாங்கள் குடிமகன் வச்சுக்கிறோம். ஏன்னா அவர் எப்போ பாரும் குடிச்சிட்டே தான் இருப்பார். அவர் ஒரு நல்ல சிட்டிசன், எப்போவுமே குடிச்சிட்டு வந்து வீட்டில் அவங்க மனைவியோட சண்டையாக தான் இருக்கும். நாங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு இவர் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும். ஏன்னா அவர் சொல்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் எங்கள் வீடு வரைக்கும் கேட்கும், காது வரைக்கும் வரும். நாங்கள் எப்படா இவர் வீட்டை காலி பண்ணி போவாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் காலி பண்ணி போயிட்டார். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதே கணவன் மனைவி. ஆனால் அவங்களுக்குள்ள குடி இல்லை, ஆனால் 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்க.
கீழே வீட்டில் எப்போ பாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ஒன்றும் பண்ண முடியறது இல்லைன்னு ஜெபிச்சோம். சரி அவங்க போனது தான் போனாங்க, இன்னொரு குடும்பம் வந்துச்சு, அதே மாதிரி கத்துது. எப்போ பாரு அவங்க பிள்ளைய கத்தி கத்தி கூப்பிடுறது, சவுண்டு என்ன இவங்க சவுண்ட். நாங்கள் வீட்டில் ரெக்கார்டிங் பண்ணுவோம், எங்களுக்கு ரெக்கார்டிங்கே பண்ண முடியாது. அட இவங்க என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க. நைட்டானா சண்டை, பகலில் இவங்க கத்துறது. ஒரு வீட்டில் இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்களோட அதே ஆவி அதே கிரியை இன்னொருத்தவங்க வீட்டுக்கு புதுசாக வந்தாலும் கிரியை செய்யுதுன்னா, அப்போ நம்ம பார்க்குற விஷயத்துலேருந்து எவ்வளவு வரும்? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதனால தான் நம்ம வாடகைக்கோ இல்லை புது வீட்டுக்கோ போகும்போது நம்மளுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. வீடு பிரதிஷ்டை அப்படிங்கிறத நம்ம ஏன் கிறிஸ்தவர்கள் அதை செய்கிறோமே, ஆனால் எந்த கிரியைகளும் வரக்கூடாது. என்னுடைய அம்மா, எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவங்க ஒரு வாடகை வீட்டில் என்னோடய அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மா நல்லா தான் இருந்தாங்க. புதுசாக அந்த வீட்டுக்கு போன நாளிலிருந்து ஒரே பிரச்சனை. எப்போ பாரு அவங்களுக்கு முடியாமல் போயிடும், கண்ணெல்லாம் மேலே போயிடும். நைட் ஆச்சுன்னா யாராவது வந்து அவங்கள கழுத்து அமுக்கிற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க எங்கள் டேடிகிட்ட. என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க, ஊழியத்துக்கு போகும்போது என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. எங்கள் டேடி ஒரு நாள் நைட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து பலார்னு அடிச்சுட்டு போயிட்டாங்களாம் கன்னத்தில். எங்கள் டேடிக்கு யாருன்னு தெரியல. எழுந்து பார்த்தா எங்கள் மம்மி மட்டும்தான் இருக்காங்க, மம்மி தூங்குறாங்க. இது அவர்கள் சொன்னது நிஜமாக நடந்தது. இப்போ இவங்க போராடி போராடி ஜெபிச்சு அந்த ஆவியை கட்டி, ஆண்டவர் இதில் நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு என் அப்பா ஜெபிச்சு அந்த ஆவியை துரத்தி, அது ஜலன்னு அந்த காலில் போடுற கொலுசு சவுண்டெல்லாம் கேட்டுச்சான் ஓடுறது. ஸோ இப்படியாக இருந்தது. பக்கத்து வீட்டிலேருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளவு நாள் குடியிருக்கீங்க இங்கே? இந்த வீட்டில் ஒருத்தவங்க தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க, இந்த வீட்டில் யாருமே வந்து தங்குனதில்லை, இங்கே வரவங்களை எல்லாம் அது போட்டு அமுக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளவு நாள் தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரிய வருது, ஓ இந்த வீட்டில் ஏதோ இருந்திருக்கு. அப்போ இதை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறா. இதை இவங்க கட்டி ஜெபிச்சு அனுப்பிச்சும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லி அந்த வீடை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம எங்கே போனாலும் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே பயம், அல்லு விட மூஞ்சில் தெரியுது. ஐயோ நம்ம வேற ஜெபிக்காமல் அந்த வீட்டுக்கு போயிட்டோம், இப்போ தானே புதுசாக வீட்டுக்கு மாறலான்னு நினச்சோம். நேற்றைக்கு வாசித்தோம், உங்களுடைய வீட்டு நிலைக்கால்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பிசாசை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, திடீர்னு ஏதாவது கோயிலில் யாராவது ஆடினாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, தைரியமாக இருக்கேன் தைரியமாக இருக்கேன் தைரியமாக இருக்கேன்னு அப்படியே கை கிடுக்கிடுக்கிடுன்னு நாடும். அந்த மாதிரி இல்லாமல், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் தைரியமாக இருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பு, நான் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேன், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். இப்படி இருக்கிறவர்கள் அன்பிலே நடந்து கொள்வார்கள். இப்படி இருக்கிறவர்கள் அன்பிலே நடந்து கொள்வார்கள். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும். ஆமென். ஐந்தாவது, நம்ம எதை செஞ்சாலும் அன்பிலே செய்யணும். அன்புனால ஒருவரை உபசரிக்கணும். ஒருவர் வீட்டுக்கு நாங்கள் போனோம். ரொம்ப சந்தோஷமாக எங்களை இன்வைட் பண்ணார். எங்கள் சொந்தக்காரங்க தான். வாங்க 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 வந்துட்டீங்களா? வந்துருச்சுங்க சனியனுங்க அப்படின்ட்டாரு திரும்பி பார்த்து. அது எங்கள் காதில் வேற விழுந்துருச்சு. என்ன சொல்ல முடியும்? வந்துட்டோம், அப்படியே போய் உக்காந்தோம். அன்பில் ஒருத்தரை வாங்கன்னு சொல்கிறதுலேயும் அன்பு இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் என்னை வாங்கம்மா உட்காருங்கம்மா சொல்லி எனக்கு காப்பி தண்ணி கொடுத்து எனக்கு பிரியாணிலாம் தருவீங்க, கரெக்ட் தானே? ஓகே, அடுத்த தடவை வரும்போது இங்கே இருக்க எல்லாருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு நாள் ட்ரிப்பு போட்டு
அன்பில் செய்யணும். எதை செஞ்சாலும் ஒருவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது அது அன்புலே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிற அந்த ஸ்தோத்திரத்தில் அவங்க அப்படியே அன்புலான நிறைஞ்சிடணும். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அன்புலே ஜெபிக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.